அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஜெயில உள்ள ஜங் இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட டைரியை யூன் கிட்ட கொடுத்து அவங்களால அப்பா அம்மா இழந்த அந்த பையனை தேடி அவங்கிட்ட இந்த டைரியை கொடுக்க சொல்லியும் அவங்கிட்ட தனக்காக மன்னிப்பு கேட்க சொல்லி உதவியும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோட எண்டிங்ல யூன் அவங்க தண்டனை காலம் எல்லாம் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வர மாதிரி காட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்த யூனை பாக்குறதுக்காக சோகா வந்திருக்கவும் சோகாவை பார்த்த உடனே யூனுக்கு ரொம்பவே சந்தோஷம். தன்னோட கணவர் தன்னை பார்க்க வந்திருக்காருன்னு. ஆனா அடுத்த செகண்டே அங்க இருக்கிறது சோகா இல்ல வேற ஒரு ஆளு தன்னை கூட்டிட்டு போக சோகா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவனோட மனசுல ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தாலதான் யாரோ ஒருத்தர் சோகா மாதிரியே தெரிஞ்சிருக்கவும் இது தன்னோட கற்பனை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வந்த உடனே முதல் வழியா அவங்க பையனோட கலரியை தான் பார்க்க ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கவும் அவங்க போற வழியை கிராஸ் பண்ண மாதிரி சீனோ அவனோட பைக்ல வேகமா போறான். இப்ப சீனி எங்க தான் போறான்னு பார்த்தா அவனும் ஒரு கலரியை தான் பார்க்க வந்திருப்பான். அது யாரோட கலர்னு தெரியல. ஆனா இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு யூனும் வராங்க. அவங்க பையனோட சமாதியை பார்த்து நான் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவனுக்கான மரியாதை சொல்லிட்டு அந்த சமாதி மேலேயே தலையை வச்சு படுக்கவும் அப்ப மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையிலையும் காங்கோட சமாதிக்கு மேலேயே படுத்து கிடக்க திடீர்னு அவங்க மேல மலை துளிகள் படல. என்னன்னு கண்ணு திறந்து பார்த்தா அவங்களுக்கு மேல மலை துளிகள் படாத மாதிரி சியூன் கொடை பிடிச்சிருக்கவும் யூன் கிட்ட மழை பெய்யற மாதிரி இருக்கு, இந்த கொடை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லவும் யூன் அதை வாங்க மறுக்கிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப சியூன் காங்கோட சமாதியும் அதுல எழுதியிருக்கவனோட பேரையும் பார்த்துட்டு மறுபடியும் யூன் கிட்ட வராங்க. நான் சொல்றதை கேளுங்க, இந்த கொடையை வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க மலையில் நினைற மட்டும் காங்குக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வருத்தப்படுவான்னு சொல்லவும் பையனோட பேரை சொல்லவும் அம்மாவால மறுக்க முடியல. சீன் அவன் கையில இருக்க கொடையை கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா ஈனோட அம்மாவை தான் கட்டுறாங்க. இவன் இன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தான் பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்லி காத்துட்டு இருக்கும் போது அங்க இவனும் வராங்க. பொண்ணை பார்த்ததுல அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்குன்னு சொல்ல இப்ப யூரி தான் கட்டுறாங்க. யூரி இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்காங்க. அதோட அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஷாப் கூட இருக்கு. அங்கதான் யூரி இப்ப வரவும் அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸும் உங்களை மீட் பண்ண ஒரு ஆள் வந்திருக்காங்க, உங்க ரூம்ல வெயிட் பண்றாங்கன்னு சொல்லவும் யாரா இருக்குன்னு யூரி வந்து பார்த்தா அங்க இவன் தான் இருக்கா. அக்காவை பார்த்ததுல தங்கச்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். அக்கா இனிமேல் எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் படிக்கும் போது என்னோட செலவுலாம் நீங்க தான் பாத்தீங்க. என் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்க தான் என் கூட இருந்தீங்க. அதுக்கு நான் இப்ப திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது இந்த தங்கச்சியோட பொறுப்புன்னு சொல்ல யூரி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா. அதை நினைச்சு யூன் சந்தோஷப்படவும் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. இப்ப எதுக்காக யூன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்கன்னா ஜங் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு டைரியை கொடுத்து அவங்களால பாதிக்கப்பட்ட பையனை கண்டுபிடிச்சு அவனுக்கு உதவி பண்ண சொல்லியிருப்பாங்களே, அதுக்காக தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததாகும். அதுல பாதிக்கப்பட்ட பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கவும் அவங்க மூலமா சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவன் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்கான் தெரிய வருது. அதனால அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க கிடைச்ச தகவல் மூலமா அவன் படிக்கிற ஹைஸ்கூலை பத்தி தெரியவும் அங்கேயும் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் படிப்பை நிறுத்திட்டானோ, இப்ப அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நடந்த ஃபயர் ஆக்சிடென்டால அவன் எப்ப நெருப்பு பார்த்தாலும் ரொம்பவே பயப்படுவான். இன்சோமினியா ப்ராப்ளமும் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லவும் அவனை கான்டாக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யூன் கேட்டா அவனை நாங்க பத்தி பல வருஷம் ஆயிடுச்சு, வேணும்னா உங்களுக்காக பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறேன், அதெல்லாம் அவன் நம்பர் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் இவன் அந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது யூரி அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு கிளப்புக்கு வர சொல்ல இவன் அங்க வந்தா யூரி அவங்க அக்காக்காக எக்ஸ்பென்சிவான ஷூவை கிஃப்டா கொடுக்குறாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் சுகா அப்ராட்ல இருந்து திரும்பி கொரியாக்கு வந்துட்டாரு, நீங்க 2 பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுபடியும் மீட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கவும் இவன் அதுக்கு பதில் சொல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பமா இருந்த அந்த பழைய வீட்டுக்கு தான் வந்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா பாஸ்ல இவன் ஜெயில இருக்கும் போது சுகாவோட வாழ்க்கைக்கு தன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழணும் தான் யூரி மூலமா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. யூரிக்கு அதுல விருப்பமே இல்லைனாலும் தான் அக்கா சொன்ன வேலையை செஞ்சிருப்பா. இப்ப அதை பத்தி தான் பிரசன்ட்ல யூன் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது. அவங்க பையன் காங்கோட குரல் தான். திரும்பி பார்த்தா அவங்க பழைய வீட்டுக்கு வெளியில அவங்க குடும்பமா சந்தோஷமா இருந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. அதனால அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் இவனோட கண்ணுக்கு காங் தான் தெரியுறான். காங் கூடவும் சோகாவோட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி பாக்குறாங்க. அங்க உள்ள அவங்க பையனோட பொருள் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்க ராத்திரி அங்கேயே தூங்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில வீட்டுல இருந்து வெளியில வரும்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அதை கேட்ட உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போதும் கதவை சாத்தினேன். அப்போ இந்த பீப் சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுன்னு தோணுது அவங்களுக்கு. அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அந்த கால்ல இவனு ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணி பேசியிருப்பாங்களே, அவங்க தான் கால் பண்ணி நீங்க ஒரு பையனை தேடிட்டு இருந்தீங்களா, அவனோட எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிருச்சு, அதை உங்களுக்கு சென்ட் பண்றதா சொல்லவும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. இப்ப இவன் தேடி வரது வேற யாரும் இல்ல, சியோன் தான். சியோனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் இருக்கும். அவங்க கிட்ட சியோனை பத்தி விசாரிக்க அவன் இப்ப வீட்டுல இல்லனோ, நீங்க அவனை மீட் பண்ணி ஆகணும்னா வேணும்னா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போங்கன்னு சொல்லவும் அந்த அட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டு அங்க போறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப சியோனை தான் கட்டுறாங்க. சாய்னு ஒரு பொலிட்டிஷியனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொலிட்டிஷியனும் அவருக்கு சொந்தமா சீக்கிரட்டா இருந்த ஒரு பங்களாக்கு வராரு. அங்க ஒரு பிரைவேட் பார்ட்டி நடக்குது. அங்க சில பொண்ணுங்களோட அவர் இருக்கிற எல்லாத்தையுமே சியோன் யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங்குள்ள வந்து அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அங்க பாடி கார்டா இருந்த ஆளுங்க கிட்ட மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அவன் வேலை பார்க்குற மெக்கானிக் ஷாப்புக்கு தான் வரவா. அவன் அந்த பாடி கார்ட்ஸோட சண்டை போடும்போது கையில அடிபட்டு இருக்கும். அதுக்கு தான் மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருக்கவா. அங்க யூனு வராங்க. தான் தேடி வந்த
சியூன் இவன் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பையன் தானே தான் காங்கோட கல்லறைக்கு போகும்போது ஒரு கொடை கொடுத்தாங்கிற விஷயமும் ஞாபகம் வர சியூனும் இவனும் அவங்கள தான் தேடி வந்திருக்காங்கன்னு தெரியும். நீங்க யாரு எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு கேட்கவும் அதுக்கு இவனும் ஜங்கோட டைரி அவங்கிட்ட கொடுத்து இந்த டைரியை அவங்கிட்ட ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. உன் அப்பா அம்மாவோட மரணத்துக்கு யாரு காரணமோ அந்த ஜங் தான் இந்த டைரியை அவங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்களால நீ பாதிக்கப்பட்டதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டாங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்க விரும்பினாங்க. இந்த டைரியை அவங்களே உங்ககிட்ட கொடுக்க விரும்பினாங்க. அவங்களால முடியலன்னு தான் நான் வந்திருக்கதா சொல்ல அதை கேட்ட சீன் கோவப்படுறான். அந்த டைரியை யூன் கிட்டே கொடுத்து அவங்க மன்னிப்பு கேட்க போறதால என்ன நடக்க போகுது, இறந்து போன என் அப்பா அம்மா திரும்பி வர போறாங்களா, என் லைஃப் மாற போறதில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பவும் இவனும் வேற வழி இல்லாம அந்த டைரி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜங் சொன்ன விஷயம் மறுபடியும் ஞாபகம் வருது. என்னால அந்த பையன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் அப்பா அம்மாவை இழந்திருக்கான். அவனோட கடந்த காலம் ரொம்பவே மோசமானதா தான் இருந்திருக்கும். வலியோடையும் வேதனையோட தான் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில நீதான் அவனுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் அதுக்கு அடுத்த நாள் யூன் சியூனை பாக்குறதுக்காக போறாங்க. சியூன் அவளை பார்த்ததும் கண்டுக்காம அங்க இருந்து போறான். அதுக்கு அடுத்த நாள் வராங்க. அதுக்கு அடுத்த நாள் வராங்க. கண்டினியூஸா ஒவ்வொரு நாளா சியூனை பார்க்க அங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அவனும் கண்டுக்காம போயிட்டு இருக்க. அப்படிதான் ஒரு நாள் வரும்போது சியூனோட வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல இருக்கு. அங்க நிறைய பேர் சைக்கிள்ல வந்தவங்க கீழே விழுந்து கிடக்காங்க. சில பேர் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனா பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பு இல்ல. ஆனா சியூன் மட்டும் அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓட இருக்கும். அங்க ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கான். அவ போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க என் அம்மாவோட நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு அதுதான் தேடுறதா சொல்லவும் அவ போலீஸ் ஆபீசர் வராங்க. ஆக்சிடென்ட்ல இவனும் கூட இருந்திருப்பான் போல இருக்கு. தம்பி நான் சொல்றது கேளு, நீ வந்து எதுவா இருந்தாலும் தேடு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நடந்த விஷயத்தை ரிப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு உடனே இங்க வந்து தொலைஞ்சு போன செயினை தேடுன்னு சொல்லவும் சியூனு வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு திரும்பி வர அப்பயும் அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. சியூன் கிட்ட அவங்க அம்மாவோட செயினை கொடுக்குறாங்க. சியூன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பால அப்ப அவனுக்காக அந்த ஓடையில இறங்கி கஷ்டப்பட்டு அந்த செயினை கண்டுபிடிச்சு இப்ப சியூன் தரவும் அதை வாங்கிட்டு அவன் பேசாம அங்கிருந்து போகும்போது அப்ப இவனும் என்னால அவன் வலியும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்பதான் இவனும் அவங்களோட கதையை சொல்றாங்க. நீ உன் அப்பா அம்மா இழந்ததுக்கு வருத்தப்படுறிய, நான் பெத்த பிள்ளையை இழந்தேன். என் பையன் என்னை விட்டு பெரியதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவனை நானே என் கையால கொன்னேன். அந்த கொலகாரன்ட்ட நான் கேட்டதெல்லாம் என் பையனோட மரணத்துக்கு நியாயம், ஒரு தடவை மன்னிப்பு. ஆனா அதுக்கு கூட அவன் தயாரா இல்ல. ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அவன் மேல இருக்க கோவம் எனக்கு குறைஞ்சிருக்குமா தெரியாது. அதனாலதான் அவனை நான் கொன்னேன். நம்ம விருப்பமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா எந்த அளவும் வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே வலியும் வேதனையில தான் நீயும் இருப்ப. உன் அப்பா அம்மா இறந்து போனதை நினைச்சு நீ வருத்தப்படுறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவன் வாழ்க்கை பாலா போறதும் நீ ஒரு அனாதையும் உன் வாழ்க்கைய வலியோடையும் வேதனையா வாழ போறன்னு நினைச்சு ஜெயில இருக்க ஜங் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டாங்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாங்க. அவங்க தப்பு செஞ்சாங்க ஒத்துக்கிறேன். ஆனா அது அவங்க தெரிஞ்சு செஞ்சதில்ல. அவங்களால நீ பாதிக்கப்பட்டிருக்க. அதுக்காக நீ அவங்களை மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவங்களோட ஆசை என்ன தெரியுமா, நீ ஒரு நல்ல வாழ்க்கையா வாழணும்னு. அதுக்காக எப்பவுமே உனக்கு உதவி பண்ண நான் தயாரா இருப்பேன். அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில சோகா அவங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. அதோட அவர் கையில இன்னொரு பேகும் இருக்கு. சோகா இன்னொரு மனைவியை மறக்கல. அவங்க கூட ஒரு புது வாழ்க்கையா வாழணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இப்ப இவனோட வீட்டுக்கு வந்திருக்கவோ இவனை பார்த்த உடனே நீ ஏன் கூட வா, நம்ம வீட்டுக்கு போவோம், ஒரு புது வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்ல. ஆனா இவன் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இப்பவும் சோகாவோட வாழ்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. சோகா தான் எதை பத்தியும் யோசிக்காம நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், புதுசா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்தவும் இவனும் சோகாவோட போக சம்மதிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதெல்லாம் தூரமா இருந்து இவனோட அம்மாவை பார்த்துட்டு இருக்க. தான் மகளும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டானா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் சோகா ஒரு இடத்துல ஃபேமிலி லஞ்ச் ரெடி பண்ணியிருப்பாரு. அங்கதான் சோகாவோட தம்பி டேவும் வரான். இப்ப டே ஒரு டாக்டரா இருக்கான். தான் அண்ணியானும் சேர்ந்து நினைச்சு அவனுக்கு சந்தோஷம். எல்லாருமே ஃபேமிலி லஞ்சில இருக்கும்போது அங்க சோகாவோட அம்மா மட்டும் வரல. அவங்க ஒருவேளை தானே ஏத்துக்க விரும்பலையோன்னு சொல்லி யூன் நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க சோகாவோட அம்மாவும் வராங்க. யூன் கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் நல்லபடியா முடியும். யூன் சோகாவோட அம்மா கிட்ட வந்து இந்த குடும்பத்துல மறுபடியும் ஒரு அங்கமா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்ல அதுக்கு சோகாவோட அம்மாவோ எனக்கு இப்பவும் உன்னை சுத்தமா பிடிக்கல, உன்ன மாதிரி ஒரு கொலகாரியை என் குடும்பத்துல சேர்த்துக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி இருந்து எதுக்காக நான் சம்மதிச்சேன் தெரியுமா, என் பையனுக்காக அவனோட பிடிவாதத்துக்காக. நீ இல்லனா அவன் வாழ்க்கையே கிடையாதுன்னா, நீ இல்லனால வாழ முடியாதுன்னு சொன்னான். அதான் வேற வழி இல்லாம நானும் உன்னை ஏத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் பையன் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். ஆனா அவன் பொண்டாட்டி நீ ஒரு கொலகாரி. இது மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா அவனோட பேருக்கு தான் கலங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சோகாவோட அம்மா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவனு அதை நினைச்சு குழப்பத்துல இருக்கவும் சோகாவும் அவரோட மனைவி ஒரு இடத்தை கூட்டி போறாரு. ஓ மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதை பத்தி யோசிக்காத, நம்ம வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை கொடுத்து நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண விஷயம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு மறுபடியும் அவனோட மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்காக ப்ரொபோஸ் பண்ண இவனும் அந்த ப்ரொபோசலை ஏத்துக்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்கவும் அதை தூரமா இருந்து யாரோ ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் முகத்தை காட்டல, ஆனா அவன் போட்டிருக்க ஒரு ஒயிட் ஷூ மட்டும் காட்டுறாங்க. இவன் யாரை எதுக்காக ஃபாலோ பண்றான்னு சரியா தெரியல. ஆனா அந்த ஒயிட் ஷூ போட்ட ஆளு இவனை இப்ப மட்டும் ஃபாலோ பண்ணல, பல வருஷங்களா இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவனை மட்டும் இல்ல, இவன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண யூனியும் சோகாவை தான் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு அவங்களோட வீட்டுக்கு தான் வரவும் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே அந்த நெய்பர் லேடி அவங்க பையனையும் பாக்குறாங்க. இவன் அந்த பையனை பார்த்துட்டு உன்னை சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது, ஆனா இப்ப நீ ரொம்பவே நல்லா வளர்ந்துட்ட. எனக்கு உங்க ஞாபகம் இருக்கா ஆண்டி, நான் காங்கோட விளையாடும் போது உங்க வீட்டுக்கு தானே அடிக்கடி வரவேன்னு சொல்லவும் அதுக்கு யூனும் உனக்கு எப்போ தோணுதோ நீ கார்டன்ல வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே உங்க லைஃப் கொஞ்ச நாள் நார்மலா தான் போயிட்டு
இருக்கு. அப்பதான் சோகா வேலை பார்க்குற டிவி சேனலை காட்டுறாங்க. அந்த டிவி சேனலோட டைரக்டர் சோகாவை டைரக்டா வர சொல்லி இருப்பாரு. எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்டா, ஓ மனைவியை பத்தி உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், உங்க 2 பேரை வச்சு நான் ஒரு ஷோ பண்ணலான் இருக்கதா சொல்லவும் சோகா அதுக்கு சம்மதிக்கல. என் மனைவி நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா டிவி சேனல்ல சேர்ந்தவங்க சும்மா இல்லாம இவனுக்கு கால் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டு இருக்கவோ அது இவனோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரிய வருது. 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ணு, அதெல்லாம் உனக்கு வேணாம்னு சொல்லவும், இல்லம்மா நான் கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம பண்ணி ஆகணும், எனக்காக இல்லனாலும் சோகாவுக்காக அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணதான் போறதா சொல்ல இப்ப இவன் டைரக்டா அங்கிருந்து அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. சோகா கிட்ட அந்த டிவி ப்ரோக்ராம் பத்தி நீ ஏன் என்கிட்ட பேசலன்னு கேட்கவா டிவி சேனல்ல சேர்ந்தவங்க இவனுக்கு கால் பண்ணிருக்க விஷயம் தெரியும். உடனே கோவப்பட்டு அவங்களுக்கு கால் பண்ண போறாரு. ஆனா இவன் தான் அவங்களை தடுக்கிறாங்க. நம்ம 2 பேருமே அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்குவோம். இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க, எனக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க, நான் உனக்காக ஏதாவது பண்ண நினைக்கிறேன், அதுக்காக இந்த ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்குவோன்னு சொல்ல 2 பேருமே அந்த ப்ரோக்ராம்ல தான் கலந்துக்கிறாங்க. அதை ஹோஸ்ட் பண்ற அந்த லேடியா, உங்க பையன் காங்க இறந்து போனதை நினைச்சு இன்னும் நீங்க ஃபீல் பண்றீங்களா, உங்க மேரேஜ் லைஃப் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கவும் அதுக்கு இவனும், எங்க பையன் காங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், அவனோட இழப்பை இன்னும் எங்களால மறக்க முடியல, இதுக்கப்புறம் மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பிரிய மாட்டோம், எல்லா சூழ்நிலையிலும் ஒன்னா இருப்போம்னு சொல்ல இப்படி ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்க அதேட்டு அந்த ஒயிட் ஷூட் பையன் ஒரு கொரியர் பாய் கேட்டப்ல அந்த ப்ரோக்ராம் நடக்கிற டிவி சேனலுக்கு வர அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு கவரை கொடுத்து இது யூன் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் யூன் அந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும். அந்த வெயிட்டிங் ரூமுக்கு தான் வராங்க. அப்பதான் உங்களுக்கு சியூன் கால் பண்ணி, நீங்க சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தேன், என் அம்மா அப்பாவை கொலை பண்ண அந்த கொலகாரியை என்னால மன்னிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அவங்க டைரி நான் படிக்க விரும்புறேன், அந்த டைரியை நானே வந்து வாங்கிக்கிறேன், எங்க வரணும்னு சொல்லுங்கன்னு சொல்லவும் இவன் ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணி அந்த இடத்துக்கு நாளைக்கு வர சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு கவரை பாக்குறாங்க. இது அந்த ஒயிட் ஷூ கொடுத்த கவர் தான். அதுல இவனோட பேர் இருக்கவும் அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கவர்ல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல இருக்கிறது சோகா தான். சோகாதுல யாரோ ஒரு பொண்ணோட ரொம்பவே க்ளோஸா அஃபேர்ல இருக்க இவன் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இந்த போட்டோ விஷன் பண்ண ஒயிட் ஷூ அவனோட ஒரு ரூமுக்கு வர அங்க ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் இவனோட குடும்பத்தை பத்தி இருந்தாலும் அந்த இடத்துல அவனோட ஒரு போட்டோ இருக்கு. இந்த ஒயிட் ஷூ வேற யாரும் இல்ல, காங்கோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக இவனு ஒரு ஆளை கொலை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வாங்கோட பையன் தான் இந்த ஒயிட் ஷூ. தான் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்க தான் இதெல்லாம் பண்ற மாதிரி காட்ட இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.